என் பேர் மலர்கொடி. நான் வந்து மறைந்த தோட்டம் சேகர் என்னுடைய கணவர் பெயர். 2001 எங்கள் வீட்டுக்காரர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக. அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் எனக்கு அஇஅதிமுகவில் எனக்கு பதவி கொடுக்கப்பட்டு அதில் சிறப்பாக செயல்பட்டு வந்திருந்தேன். கடந்த 2024ஆம் ஆண்டு திரு ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையில் என்னையும் ஒரு குற்றவாளியாக A30 நான் அந்த வழக்கில் A30 என்னையும் வந்து கடந்த திமுக அரசு வந்து என்னை சேர்த்தாங்க. இந்த வழக்கு விசாரணை சரியான முறையில் நடக்கலை, எனக்கும் அந்த கேஸ்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற ஒரு இது எனக்குள்ளே இருந்துட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் சிபிஐ கோரி வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது. உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இந்த வழக்குக்கு வந்து சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார்கள். இந்த வழக்கை எதிர்த்து கடந்த திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு, இடைக்கால தடை உத்தரவு வாங்கியிருந்தாங்க. அந்த இடைக்கால தடை உத்தரவை இப்பொழுது மாண்புமிகு சிஎம் திரு விஜய் சார் அவர்கள் வந்து வழக்கை வந்து அந்த தடை உத்தரவு வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதை நான் வந்து வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்நிலையில் நான் இன்னைக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவில் ஒரு மனு கொடுத்துருந்தேன். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க சார், எனக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு மனு கொடுத்துருந்தேன். காலையில் நான் கொடுத்துருந்தேன். உள்துறை செயலர் அவர்களையும் பார்த்து ஐயாக்கிட்டே என்னுடைய நிலையை சொன்னேன், என்னுடைய மனுவை கொடுத்தேன். ஈவினிங் எனக்கு ஒரு டிவியில் நாங்கள் பார்த்தோம். இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய தடை உத்தரவை நாங்கள் வாபஸ் வாங்குறோம்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றி. என்னுடைய மகிழ்ச்சியையும் என்னுடைய நன்றியையும் நான் ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சிபிஐக்கு மாறினாதான் நாங்களாம் குற்றவாளி இல்லை, நான் குற்றவாளி இல்லைன்றது வெளியில் வரும். உண்மையான குற்றவாளிகள் இதில் மாட்டுவாங்கன்றது என்னுடைய ஆணித்தனமான ஒரு விஷயம் சார். சார் A30ங்க சார், 30 பேர் இதில் குற்றவாளிங்க. இதில் A30 என்னை சேர்த்துருக்காங்க சார். அவங்க குற்றப்பத்திரிகையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார். அதை நான் சட்டப்படி எதிர்கொள்கிறேன். இப்போ சிபிஐக்கும் மாறி இருக்கு. சிபிஐக்கு மாறினதுனால எங்களை மாதிரி குற்றவாளி இல்லாத ஆளுங்களை வந்து ரொம்ப சந்தோஷம். நான் என்னுடைய விஷயத்துக்கு மட்டும் சொல்கிறேன், என்னென்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இதை வரவேற்கிறேன். நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கவர்மெண்ட்டுக்குங்க சார். திமுக அரசாங்கம் நான் அதிமுகன்ற ஒரே காரணத்துக்காக என்னை இந்த கேஸில் சேர்த்தாங்க சார். எனக்கும் இந்த திரு ஆம்சாங் கொலை வழக்குக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க சார். நன்றிங்க சார். என் பேர் மலர்கொடிங்க சார். என்னுடைய கணவர் பேர் தோட்டம் சேகர்.